தினமொரு வசனம். சங்கீதம் 33 வசனம் 5. அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். பூமி கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது. விளக்கம். ஒரு சனிக்கிழமையன்று என்னுடைய வாழ்க்கை ஒரு அபாயகரமான சூழ்நிலையை சந்தித்தது. என்னுடைய சகோதரனும் எங்களுடைய உறவினர் ஒருவரும் எங்களுடைய வீட்டிலிருந்து ஒரு மேஜையை எடுத்து செல்வதற்காக வந்திருந்தார்கள். மேஜையை மோட்டாரில் ஏற்றின பின்பு அவர்கள் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தார்கள். பின்பு அவர்கள் தங்களுடைய வாகனத்தில் சென்றனர். நான் எங்களுடைய வீட்டிற்குள் சென்ற பின்பு என்னுடைய கணவர் ஜெய் எங்களுடைய காரை அதை நிறுத்தி வைப்பதற்கான அறைக்குள் கொண்டு சென்றார். சிறிது நிமிடங்கள் கழிந்த பின் ஒரு பயங்கரமான சத்தத்தை நான் கேட்டேன். எனவே நான் காரை நிறுத்தி வைக்கும் அறையை நோக்கி ஓடினேன். அந்த அறையின் கதவு திடீரென கீழே விழுந்திருப்பதையும் ஜெய் அதை பயத்துடன் பார்த்து கொண்டிருப்பதையும் நான் கண்டேன். 200 பவுண்டு எடையுள்ள அந்த கதவு சில நிமிடங்களுக்கு முன்பாக விழுந்திருக்கும் என்றால் எங்களில் ஒருவர் கடுமையாக காயமடைந்திருப்போம் அல்லது கொல்லப்பட்டிருப்போம். அன்றைக்கு நேரிடவிருந்த ஆபத்திலிருந்து நாங்கள் தற்செயலாகவோ அல்லது அதிர்ஷ்டவசமாகவோ தப்பிக்கவில்லை. தேவனுடைய பாதுகாக்கும் கரம் எங்களோடு இருந்தது. அது அவருடைய காருண்யத்தை எனக்கு நினைப்பூட்டுகிறது. தேவன் தம்முடைய மகிமையையும் வல்லமையையும் பகிரங்கமாக வெளிப்படுத்தி அவர் என்னோடு இருப்பதை நிரூபிக்க வேண்டும் என்று நான் சில வேளைகளில் வாஞ்சிக்கிறேன். ஆனால் அந்த சனிக்கிழமை அன்று அவர் செய்தது போல அவர் தம்முடைய இரக்கத்தினாலும் தயவினாலும் ஒவ்வொரு நாளும் செய்கிற நூற்றுக்கணக்கான சிறிய செயல்களின் மூலமாக அவர் என்னோடு இருப்பதை நான் காண வேண்டுமென்று அவர் விரும்புகிறார். பூமி கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது என்று சங்கீதக்காரன் நமக்கு நினைப்பூட்டுகிறான். நாம் தேவனுடைய பிரசன்னத்தையும் அவருடைய அன்பையும் ஒருபோதும் சந்தேகிக்காதபடி அவருடைய காருண்யத்தின் கிரியைகளை பார்க்கக்கூடிய கண்களை அவர் நமக்கு தருவாராக. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செயலும் உம்முடைய காருண்யத்தினால் நிறைந்திருப்பதற்காக நன்றி. ஆமீன்.